வெல்கம் டு ஜான் லாட்ரி கேசிங். கேரளா லாட்ரி கணிப்புகள் தனலட்சுமி 39/11/2020 கேசிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜான் லாட்ரி கேசிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கேசிங் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நான் ரெகுலராக கொடுக்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வியூஸ் வர நான் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே டிஸ்க்ளைமர், இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. முழுக்க பொழுதுபோக்கு தான். இங்கே வந்து கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுருலாம், அவ்வளோதான். கட்டாயமாக கிடையாது. உங்கள் கெஸிங்கை மேட்ச் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். அது மாதிரி நேற்று ரிசல்ட் 619/712. நம்மளுக்கு சி போர்டு 2 மட்டும் தான் பாஸு. நேற்று மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 3, 6, 5 கொடுத்தோம் மிஸ்ஸு. பி போர்டு 5, 4 கொடுத்தோம் மிஸ்ஸு. 5, 4 கொடுத்தோம் மிஸ்ஸு. சி போர்டு 5, 2, 1 கொடுத்தோம். அதில் 2 பாஸு. எல்லாம் நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆல் போர்டில் கூட மிஸ் ஆனதுக்கு வர சேர்ந்தது மிஸ் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி போர்டில் வந்து பாஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. எப்போவுமே பாஸ் ஆகிட்டு இருந்தது. ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆகும், சேர்ந்தது 2 பாஸ் ஆகும். மோஸ்ட்லி 2 பாஸ் ஆகிட்டே வந்துருந்துச்சு. இப்போ இன்றைக்கி 1 தான் பாஸ் ஆகிருக்கு. 2 இல்லாட்டி 1 ஏதாச்சும் பாஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இதில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க. அந்த போர்டு மட்டும் அது சேர்ந்து ஆல் போர்டும் பாஸ் ஆகிடும். அதனால் ஆல் போர்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ் ஆகுதுன்னா ஏசிபிசியில் வந்து ஸ்ட்ராங் வந்து ஏசியில் 31 கொடுத்தோம், 32 கொடுத்தோம். 32 பாருங்கள் கொடுத்துருக்கோம். ஏசியில் ஸ்ட்ராங் 31 கொடுத்துருக்கோம். அடுத்து கீழே 32. 32ல் 72 இன்னைக்கு ரிசல்ட்டு. ஏசி 72, நம்ம 32 ஸ்ட்ராங்கில் கொடுத்துருந்தோம். மிஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி ஸ்ட்ராங் டெஸ்டன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம், பார்த்துக்கங்க. அதே மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா 2 வச்சு கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் நம்பரே 342, ஸ்ட்ராங்கில் 351 தான் கொடுத்துருந்தோம். 2 வச்சு கொடுக்கல. மிஸ்ஸிங் இன்னைக்கு. நாளைக்கு நான் கேசிங்க பார்த்துருவோம். அதுக்கு வந்து கேரளா லாட்ரி புக்கிங் மூலம் 9500157831 கேரளா லாட்ரி புக்கிங் பண்ணிக்கலாம். உங்கள் பெட்டிங்ஸ் விளையாட்டு எதுவும் நடைபெறவில்லை. உங்களுக்கு பொழுதுபோக்கு மட்டும்தான். நீங்கள் விஷயம் என்ன எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு கட்டாயமாக கிடையாது. ஜான் லாட்ரி கேசிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வர தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு கேசிங் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு வின்னிங் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அடுத்த நாள் வந்துக்கிட்டே இருக்கும் மோட்டிவேஷன். அதனால சொல்கிறேன். ஏ போர்டு பார்க்கலாம். ஏ போர்டு 3, 5, 1. பி போர்டு 5, 3, 4. சி போர்டு 0, 8, 5. இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து 0, 8, 5. இதில் 1 ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரும். மேட்ச் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. 0, 8, 5ல் ஏதாச்சும் ஒன்று வருது சான்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஏதாச்சும் இது 3மே ஸ்ட்ராங்கு. இந்த 3மே ஸ்ட்ராங்கு. 0, 8, 5ல் ஏதாச்சும் ஒன்று வரது வாய்ப்பு. அதனால் இந்த 3மே ஸ்ட்ராங்கு. அதனால் இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று பிசினஸ் எதாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி 3 சி போர்டில் வச்சு பாருங்கள். ஸ்ட்ராங்கு. ஏ போர்டு 3, 5, 1. பி போர்டு 5, 9, 4 கொடுத்துருக்கேன். அது ஆல் போர்டு 1, 5 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு 1, 5. இந்த சி போர்டில் வந்து இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ போர்டு வைக்கிறோம், 3, 5, 1 கொடுத்துருங்க. பி போர்டு 5, 9, 4 கொடுத்துருங்க. சி போர்டு வந்து 0, 8, 5ல் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று வந்துடும், பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. உங்கள் கேசிங் ட்ரை இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை விட்டுருங்க. இந்த சி போர்டு 0, 8, 5 வச்சு கொடுத்தத வச்சு நான் எதை கொடுத்துருக்கணும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசியில் வந்து ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 30 ஸ்ட்ராங்கு. ஏசி 30 ஸ்ட்ராங்கு. ஏசி 10 கொடுக்கல, இங்கே 10 ஸ்ட்ராங்கு. அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசியில் பார்த்தோம்னா ஏபிசியில் அதே மாதிரி இந்த சி போர்டு வச்சு என்ன 3 நம்பரை வச்சு கொடுத்தா வச்சு ட்ரை பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று வரும். இதே மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் கேசிங்கில் பார்த்தீங்கன்னா 190ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 190 கேசிங்கெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது கட்டாயமாக கிடையாது. நான் ஸ்ட்ராங்னு சொல்கிறனால நீங்கள் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எஸ்சியில் மேட்ச் பண்ணி பாருங்க, இல்லாட்டி விட்டுருங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஸ்ட்ராங்குன்னு ஒரு கணிப்பில் சொல்லுவேன். சேர்ந்ததுக்கு வந்துடும். அதனால் ஒரு கட்டாயமாக கிடையாது. விருப்பப்படால் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அது கட்டாயமாக கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 0, 8, 5 கொஞ்சம் தெரியுது. உள்ள ஏதாச்சும் கண்டிப்பாக ஒன்று வந்துடுங்க. அதனால் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.
கேரளா நாட்டி புக்கிங் பண்ணுறோம் 9500157831 கண்டிப்பாக புக்கிங் பண்ணிக்கலாம், ஜென்யூனாக இருக்கும். ஜான் நாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற விஷயம் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். டிஸ்க்ளைமர், இங்கே பெட்டி சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. உங்களுக்கு பொழுதுபோக்கு மட்டும்தான், கணிப்பு தான். உங்கள் கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு போட்டால் போடணும், இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். கட்டாயம்லாம் கிடையாது. நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குறவங்களும் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கெஸ்ஸிங் தான் என்னால் முடிஞ்சது. நான் கெஸ்ஸிங் தான் கொடுக்க முடியும். 08 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மேட்ச் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். 4 போர்டு வந்து 1-5 இது இருக்குது. சேர்ந்து 4 போர்டு சேர்ந்து ஃபெயிலியர் ஆகுது, சேர்ந்து பாஸ் ஆகுது. ஆனால் இந்த 5ல் அஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்துங்க, 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல மறந்துஇல்லை. 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது 4 போர்டு. அது 5 சி போர்டும் கொடுத்துருக்கேன், வரது சான்ஸ் இருக்குது. 4 போர்டும் கொடுத்துருக்கேன், வரது சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு கெஸ்ஸிங் வந்து அது ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க.